இல்லை நான் புதுசாக சில யூடியூபர்ஸ் பார்ப்பேன் நான். ஒரு தம்பி ஏதோ டிடின்ற பேரில் ஒரு யூடியூப் சேனல், ஏதோ சைக்காலஜிக்கலாக ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்துச்சு. ஆண்கள் பெண்கள் அவங்க சார்ந்த விஷயங்கள், லவ், காதல், கல்யாணம் எல்லாத்தையும் வச்சு தான். பாதி தான் கவனிச்சேன், பாதி கவனிக்கல. சரி நாளை பின்ன கவனிச்சுக்கணும்னு விட்டுட்டேன். அப்புறம் இன்னொரு தம்பி வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்களா விதவிதமாக. அதில் ஒருத்தவங்க ஏதோ எங்கள் அக்காவுக்கு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனோம், பார்த்தோம். நான் எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துச்சு, நான் கையெழுத்து போட்டேன்ல ஏதோ சொல்லும்போல. இந்த மாதிரி நிறைய பேர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குழந்தைய வச்சுட்டு ஒரு குடும்பமே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்குது. எனக்கெல்லாம் நான் எதுவும் பார்க்குறதில்ல, யாரோ பார்க்கும்போது கவனிக்கிறது தான் இன்னும் நடக்குது அப்படின்ட்டு. பாப்பா எந்திரிச்சிச்சா, நடந்துச்சா, போச்சா, உச்சா போச்சா, நான் குண்டி கழுவி விட்டேன்னா அப்படின்னு வரிசையாக போயிட்டே இருக்குது. ஒரு குழந்தை காலையில் எழுந்திரிச்சு நைட்டு யாருக்கு என்ன பண்ணுதுன்றதை ஒரு வீடியோ போடுறாங்க. வாயிலே தான் வடை சொல்கிறாங்க. சீன் ஏதோ 1-2 சீன் காட்டுறாங்களே தவிர வாயிலே வடை சொல்கிறாங்க. சிலர் வந்து குழந்தைக்கு டெய்லி என்ன ஊட்டி விட்றாங்கன்றதை வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லோரும் ஆர்வமாக தானே பார்க்குறாங்க. யாராவது ஆர்வமாக பார்க்காம இருக்காங்களா? பார்க்க தானே செய்கிறாங்க. ஏதோ மக்கள்லாம் ரொம்ப இன்னசென்ட்டு மாதிரி, இன்ஃப்ளூயன்சர்லாம் ஏமாத்துறது மாதிரி ஒரு பிரமை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய நேரம் பெண்கள் நல்லா அழகாக வராங்க, ஆளும் அழகாக இருக்காங்க, இளமையாக இருக்காங்க, ட்ரெஸ் நல்லா பண்ணுறாங்க. சரிங்களா? எவ்வளோ வேணால் செலவழிக்க ரெடியாக இருக்காங்களே. இருக்கிற கவரிங்கெலாம் அள்ளி போட்டு ஒரு 10 முழத்துக்கு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணெல்லாம் சேலை வைக்குது. ஆனால் அது ஃபுல்லாக அது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஃபுல்லாக அதுக்கு நிறையா செலவழிக்கும் போல இருக்குது. ஜாக்கெட் தைக்க அந்த பூவெல்லாம் எவ்வளோ காசு வரும்னு அதை தான் யோசிப்பேன். யதார்த்தமாக கும்பிட்றது, நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது. யாரோ சொல்லி எப்படியோ வந்து அப்படி வர்றது தான். தொடர்ச்சி அவங்க வந்தால் நான் போட்டு விட்ருவேன். நாட் இன்ட்ரெஸ்டட்லாம் இருக்கலாங்க, அதை போட்டு விட்ருவேன். யாரும் எனக்கு தெரிஞ்சு நம்ம சொல்கிறோம், ஐயோ இவங்க மோசமானவங்க, அவங்க மோசமானவங்க, நானே சில இதை பேசியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் பார்த்தா நான் கூட கேன பிள்ளையாக தான் இருப்பேன், கேன பொம்பளையாக இருப்பேன், கேன கிளவியாக கூட இருப்பேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், டைம் பாஸ் பண்ணி பார்க்குறேன். ஒரு நடிகையெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும் வச்சுங்க. வீட்டில் முன்னாடிலாம் பொங்கல் வாழ்த்துவாங்க, வீட்டில் வாங்கி ஒட்டி வச்சுக்கிறோங்க. நமக்கு பிடிச்ச நடிகர் ஃபோட்டோ வச்சுருந்தோம். அது மாதிரி அதோட அடுத்த கட்டமாக இருக்குது. சின்னத்திரை நடிகைகளை நிறைய பேர் பிடிக்குது. அப்புறம் இந்த மாதிரி இவங்களே நடிகைகள்னு எடுத்துக்கிற வேண்டிய வேறு என்ன செய்யுது. அவங்கள எதுக்காக பிடிச்சவங்க சினிமாவில் ஆக்ஷன் கொடுக்குறாங்க. நடிகைன்றத சினிமாலேயோ இல்லை டிவிலேயோ ஆக்ஷன் பண்ணுறாங்க, அதனால் அவங்கள நமக்கு பிடிக்குது. அப்புறம் இன்ஃப்ளூயன்சரும் நடிக்கிறாங்க, நமக்கு பிடிக்குது. அவங்க வந்து என்ன சொல்கிறது, 3வது நிலையில் இருக்கிற நடிகர்கள்னு வச்சுக்கலாம். சரிதானே? விஷயம் கவனிச்சிருந்தேன்னா, நம்மளும் யூடியூப்பில் உட்காந்து பதிவுகள் போடும்போது நிறைய புரியுது. இது பொய், இவங்க ஏமாத்துறாங்க, இது தேவையில்லாத ஒன்றை வந்து மிகைப்படுத்துகிறாங்க, இப்படி விஷயமா தெரியுது. அதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஷாலினி, சவுக்கு சங்கர், ஷாலினி கூட நம்ம ஸ்ரீ பற்றி கூட பேசியிருந்தாங்க. அதில் தலைப்பில் பார்த்தீங்கன்னா, அதை பற்றி பேசாதீங்க, அதை பற்றி போடாதீங்கன்ற மாதிரி தலைப்பு வச்சு ரொம்ப லோக்கலாக இருக்குது. எல்லோரும் பேசுகிற விஷயத்தை நானும் பேசுகிறேன்னா அவங்களுக்கு ஊரில் அந்த கெத்து போயிடுச்சு. எல்லோரும் அந்த ஃபோட்டோ போடுறாங்க, எல்லாம் பண்ணி அந்த பையன் முடி சம்பட்டை முடியாக வச்சு அகோரமாக இருக்கிற ஃபோட்டோவை போட்டு எல்லோரும் வீடியோ போடுறாங்க. ஆனால் அவங்களும் கிட்டத்தட்ட அதில் அந்த மாதிரி ஃபோட்டோ வரல. ஆனாலும் அந்த விஷயத்தை நம்மளும் பேசி ஆகணும், மக்களோட கவனத்தை அப்படியே வச்சுக்கணுன்ற ஒரு சாதாரண ஒரு யூடியூபரோட பார்வையில் அவங்க இருக்காங்க. அவங்கள நான் எங்கேயோ வச்சுருந்தேன். இப்போ நம்மளால் மக்கள்கிட்ட ரொம்ப அறிவார்த்தமெல்லாம் பேச முடியாது. சரிங்களா? என்னால் பேச முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி ஒருத்தவங்க பேசும்போது நமக்கு அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை வரும். இவங்களால் நிறைய பேருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு. அது ஒரு கட்டத்தில் இல்லை, அவங்களும் சராசரியான மனிதர்கள் தான் அப்படின்னு வரும்போது அதில் ஒரு ஏமாற்றம் உண்டு. போதும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் 10 நிமிஷம் பேசியிருக்கேன்னா, பேசுகிறது ஒரு டாபிக் இல்லாட்டாலும் பேச முடியும். இங்கே ஒரு ரவுண்டு வந்து காட்டிடுறேன், எல்லாரும் யாராக இருக்க பார்ப்பாங்க. என்னடா அந்த பொம்பளை என்னத்தையோ காட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வயசு, நம்ம ஒன்றும் இளம் பெண் கிடையாது. அதுவும் இளவட்ட பயங்களாக இருந்தால் கவலையே இல்லை, என்ன வேணால் பண்ணலாம். நம்ம என்ன செஞ்சாலும் பார்க்குறதுக்கு கோமாளித்தனமாக தான் தெரியுமே தவிர ஸ்டைலிஷாக தெரியாது. ஸ்டைலாக பண்ணுறேன்னு என்ன பண்ண ஸ்டைலாகவே தெரியாது. குட் நைட். வாழ்க வளமுடன்.